இந்திய ஜனநாயக கட்சியின் 4வது மாநில மாநாடு கடலென திரள்வீர் கடலூர் February 8 வேப்பூர் பாசார் கடலூர். ஆண்டிப்பட்டி ஒன்றியம் திம்மசநாயக்கனூர் கிராமத்தில் அடிப்படை வசதிகள் முறையாக செய்யப்படாததால் பொதுமக்கள் பெரும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். தேனி மாவட்டம் திம்மரசநாயக்கனூர் கிராமத்தில் 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்த கிராமத்தில் கழிவுநீர் தேங்கி நிற்பதால் கடும் துர்நாற்றம் வீசுவதுடன் குழந்தைகளுக்கு நோய் பரவும் அபாயம் உள்ளது. மேலும் தெருவிளக்குகள் இல்லாததால் இரவு நேரங்களில் மக்கள் அச்சத்துடன் நடமாடும் சூழல் நிலவுகிறது. இதுகுறித்து ஊராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை மனு அளித்தும் இதுவரை எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். 25 வருஷம் ஆச்சு ரோடு போட்டு. ரோடு பூரா பேர்ந்து குண்டும் குழியுமா முள்ளா குத்துது, கல்லில் குத்துது. நாங்கள் ஊராட்சியில் போய் எழுதி கொடுத்தும் கூட இன்னும் ரோடு போடுற வசதி கொடுக்கல. சாக்கடை வசதி இல்லை. சாக்கடை எடுக்க சொல்லி ஊராட்சியில் போய் சொன்னாலும் கூட எடுக்க வர மாட்டேன்றாங்க. குப்பைக்காரர்கள் எடுக்க மாட்டேன்றாங்க. எத்தனை தடவை சொன்னாலும் குப்பையை மட்டும் எடுத்துகிட்டு போயிடுறாங்க, சாக்கடை அள்ள மாட்டேன்றாங்க. அதில் புழுவாக ஊறி வீட்டுக்குள்ளே வந்துடுது. எத்தனை நேரம் தண்ணி ஊற்றி கழுவி விட முடியும்? சின்ன குழந்தைகளை வச்சுருக்கிறோம் நாங்களே. வெறும் சாக்கடை வீட்டு முன்னாடி உட்காரவே முடியலை, வீசுது. 20 வருஷமா நாங்கள் இங்கே குடியிருக்கோம். எங்கள் தெருவில் சாக்கடை தண்ணி போகிறதுக்கான வசதி இல்லாதனால சாக்கடை தண்ணி தேங்கி அங்கேயே நிற்கிது. அதனால எங்களுக்கு பல நோய்கள் ஏற்படுது. ஊராட்சி மன்றத்தில் நாங்கள் புகார் அளித்தோம். அவங்க எந்த பதிலும் இன்னும் நடத்தலை. இதனால எங்களுக்கு சாக்கடை வசதி ஏற்படுத்தி தர மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். தெரு லைட்டும் இல்லை இங்கே. தெருவிளக்கும் போட சொல்லி நாங்கள் கேட்டுக்கிறோம்.